ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையலில் திடீர் சட்னி ட்ரெண்டிங் வீடியோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். திடீர் சட்னிக்கு வந்து நான் ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் மாதிரி ஊற வச்சு போட்டிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி போட்டால் போதும். தேங்காய் வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி, வெங்காயம் வாசனை பிடிக்கும் உங்களுக்கு அப்படின்னா சேர்த்துக்கோங்க. சின்னதாக ஒரு வெங்காயம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. இதை வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் இந்த தக்காளி உள்ள தண்ணியிலே வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அம்மி இருந்தால் அம்மியில் அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா துவையல் அளவுக்கு வரும், கட்டி சட்னியாக. இல்லைனா மிக்சியில் அப்படியே பல்ஸ் பண்ணி இதிலே வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சா போதுமானது. ரொம்ப நைஸாகவும் தேவையில்லை, கெட்டியாக இருக்கும். இந்த சட்னி இட்லிக்கு சூப்பராக இருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தோசைக்கு தான் இந்த சட்னி அரைச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு மட்டும் அடுப்பு பற்ற வச்சாலே போதும். இப்போ நம்ம இதை வந்து எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. இது வெடிக்கவும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளுடைய உடனடி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.